ஹாய் காய்ஸ், மறுபடியும் ஒரு மினி விலாக். இன்றைக்கி விலாக் வந்து வாட் ஐ ஈட் இன் அ டே. ஸோ அதை பார்த்தாலே தெரியும், எனக்கு பிடிச்ச நட்ஸை மட்டும் நான் பொறுக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இது வந்து மிக்ஸ் நட்ஸு. இது 150 ருபீஸ்க்கு இந்த பாக்ஸ் எங்கள் அம்மா எனக்கு ரீசெண்டாக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் தினமும் சாப்பிட்டுட்ருக்கேன். மூளை வளரணும்லாம் இல்லை, கொஞ்சம் முடி வளரணும்னு பயங்கரமாக முடி கொட்டுது. அதெல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் பார்க்க காமிச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப நேரமாக அரை மணி நேரமாக உட்காந்து அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான். அதனால தான் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டுருக்கேன். அண்ட் ரொம்ப நேரம் ஆச்சு இதே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து படிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா அதே மாதிரி தோசை போட்டு கொடுத்தாங்க. நான் ரெடி ஆகிட்ட உடனே அதில் 2 தோசை இருக்குது. அதிலே தடியாக இருக்கும் போதே தெரியும். காலையில் இதை சாப்பிட்டுட்டு எக்ஸாம் போயிட்டு எழுதிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, இது பேர் என்னன்னு தெரியல, ஒரு ஹாட் டாக் பன்னில் வந்து உள்ளே நல்லா மசாலா கேரட்லாம் போட்டு பேப்பரை பிச்சுட்டேன். அதை தான் ரியாக்ஷன் அப்படி வருது. போட்டு இருக்கும். பச்சை மிளகா நிறைய போட்டிருப்பாங்க. சாப்பிடும்போது சூப்பராக கிக்காக இருக்கும். 20 ரூபா ஆனால் ஒரு பீஸு. வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோக்காக தான் வாங்கினேன். பட் ஐ வாஸ் ஸோ ஹங்க்ரி. எனக்கு அது பத்தவே இல்லை. ஏன்னா ஒரு பீஸ் நான் சாப்பிட்டு இன்னொரு பீஸ் என் தங்கச்சி கொடுத்துட்டேன். சுத்தமாக பத்தலை. செம்ம பசி இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்கள் ட்ரை பண்ணணும். இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து நிறைய டி நகரில் கூட அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அடித்தது லக்குன்னு சொன்ன மாதிரி எனக்கு கார்ன் எங்கள் அம்மா வேக வச்சு தந்தாங்க. ஆவி பறக்குது தெரியுதா? கார்ன் வித் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சூப்பர் தான். நல்லா போட்டு கலர்னு ரொம்ப நேரம் கலரிட்டு இருந்தேன். கலரத்துக்கே ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போவுமே ஸ்வீட் கார்னை விட ஸ்பைசி கார்ன் தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதனால் எவ்வளோ காரம் வேணால் மிளகாத்தூள் நான் கூட்டி சாப்பிடுவேன். அதிலே தெரியுது பாருங்க எவ்வளோ சிவப்பாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அதோட லன்ச் டைம் இது வந்து ஒரு 2 o'clock மேலே தான் சாப்பிட்டேன். ஸோ அதனால் லேட்டு தான். எங்கள் அம்மா பண்ணியிருக்கிறது ப்ராக்கலி ரைஸ், பீ ரைஸ், ஐ மீன் லைக் பட்டாணி சாதத்தோட ப்ராக்கலி போட்டு, அதுவும் என்ன இது வினோதமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஷ்ரெட்டட் பொட்டேட்டோஸ் வித் ப்ராக்கலி கிரேவி. பரவாயில்ல, ஏதோ ஒரு அளவு நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ராக்கலி எல்லாருக்கும் மோஸ்ட் லைக்லி பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தார். ஒன்றும் இல்லை, ரசமலாய். எனக்கு ரசமலாய்னா உயிர். சிரிப்பு தெரிந்து பாருங்கள். ஊற்றிட்டேன், சாரி. அதுலேருந்து பிக்கிறதுக்கே நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். வீடியோ கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நான். இதில் வேறு பாதி ஊற்றிட்டேன் வேறு. பட் ஒரு பிளேட் வச்சுருந்ததுனால ட்ரெஸ் மேலே ஊற்றலை. அந்த பிளேட்டில் வந்து எனக்கு கோயிலேருந்து வந்த பிரசாதம் கடவுளே எனக்கு அனுப்பிச்சி வச்சார் போல். அந்த பிரசாதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரசமலாய் என்னோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரசமலாய்னா உயிர். வாயிலேருந்து ஊற்றுது, அதை கூட துடைக்காமல் சாப்பிட்டுட்ருக்கேன் நான். அந்த பிரசாதத்தையே நான் சொல்லணும், ஏன்னா ரியாக்ஷனே சொல்கிறதுனால பிரசாதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப அவ்வளோதான் கைஸ், நான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டது. நான் மோஸ்ட் லைக்லி டின்னர் எப்போவுமே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அதனால் இதுதான் வாட் ஐ ஈட் இன் மை டே. இன்றைக்கி ரொம்ப லக்கியாக கிடச்சதுனால நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ ஹாப்பி